சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் ஊடகருக்கு அச்சுறுத்தல். முல்லைத்தீவில் செய்தி சேகரிப்பில் இடையூறு. முல்லைத்தீவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வசமுள்ள தபால் நிலைய காணி ஜூன் மாதம் விடுவிப்பு என அரசாங்கம் அறிவிப்பு. சஜித்தின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்யும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். சுஜித் சஞ்சிய பெரேரா குற்றச்சாட்டு. பாடசாலை வகுப்பறையில் மோதலில் ஒருவர் காயம். தென்னிலங்கையில் சம்பவம். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு வெற்றி. வெள்ளை மாளிகை அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்ட வனவளத்துறை அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய நிலையில் அது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற ஐபிசி தமிழின் பிராந்திய ஊடகவியலாளரிடமும் தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்ற நிலையில் காவல்துறை பதவிநிலை அதிகாரி வன அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தாது ஊடகவியலாளரை நோக்கி கடும் தொனியில் மிரட்டல் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு பனிக்கன்குளம் கிராமத்தில் உள்ள வனவள அதிகாரிகள் ஒருவரின் வீட்டிற்கு முல்லைத்தீவு மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் 2 அரச வாகனங்களில் சென்றுள்ளனர். குறித்த வாகனங்கள் சுமார் 3.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக பனிக்கன்குளம் சந்தி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து செய்தி சேகரிக்கும் பிராந்திய ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் அங்கு சென்றபோது மதுபோதையில் இருந்த குழுவினர் ஊடகவியலாளரை தாக்க முற்பட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பில் எமது ஊடகவியலாளரால் மாங்குளம் காவல்துறையினர், மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு தகவல் வழங்கப்பட்டது. எனினும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வர தாமதமானதால் வன அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் வாகனங்களுடன் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் மாங்குளம் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய சென்ற ஊடகவியலாளரை அங்கு வந்திருந்த வனவள அதிகாரிகள் தரப்பினர் முந்திக் கொண்டு முறைப்பாடு அளித்தனர். இதன்போது அங்கிருந்த காவல்துறை பதவிநிலை அதிகாரி ஒருவர் வன அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தாது ஊடகவியலாளரை நோக்கி கடும் தொனியில் மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் மதுபோதையில் இருந்த அதிகாரிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு ஊடகவியலாளர் கோரிய போதிலும் காவல்துறையினர் அதனை செய்ய மறுத்துவிட்டதாகவும் எமது ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் மரக்கடத்தல்களுக்கு காவல்துறையினரும் வன அதிகாரிகளும் கூட்டாக செயற்படுவதனாலேயே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக சண்முகம் தவசீலன் குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக எமது ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இரு தரப்பினரையும் இன்று நண்பகல் 12 மணிக்கு விசாரணைக்காக மாங்குளம் காவல்துறையினர் அழைத்துள்ளனர். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அஞ்சல் திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நாடாளுமன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்குள் எந்தவித கட்டடங்களும் இல்லாமல் தனியாக பற்றைகள் உள்ள காணியாக காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இராணுவம் உள்ளடங்கலாக பல்வேறு திணைக்களங்களினதும் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஒழுங்குகள் நடைபெறுவதாக கூறப்படும் இவ்வேளையில் முள்ளியவளை அஞ்சல் அலுவலகத்துக்கென 35 ஆண்டுகளுக்கு முன்னர் அளவீடு செய்து வரைபடமாக்கப்பட்ட குறித்த காணியை இராணுவ கையகப்படுத்தலிலும் பயன்பாடற்று காணப்படும் குறித்த காணியை இவ்வாண்டே விடுவிப்பதற்குரிய தலையீட்டை வெகுஜன ஊடக அமைச்சர் பிரதி அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் மேற்கொள்வீர்களா என எனது முதலாவது கேள்வியை கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த நிலையில் முல்லைத்தீவு தபால் நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் விடுவிக்க ஸ்ரீலங்கா ராணுவம் உறுதியளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கைத்தடி 35,000. முல்லைத்தீவு தபால் நிலையம் தற்போது ஒரு தனியார் கட்டடத்தில் வாடகை அடிப்படையில் இயங்கி வருகிறது. குறித்த தபால் நிலையத்திற்காக ஒதுக்கப்பட்ட காணியில் தற்போது இராணுவத்தின் 23வது படைப்பிரிவு நிலை கொண்டுள்ள நிலையில் அதனை 2026 ஜூன் மாதத்திற்குள் விடுவிப்பதாக இராணுவம் வாய்மொழி மூலமான உறுதியை வழங்கியுள்ளது. இந்த காணியை முறையாக தபால் திணைக்களத்திடம் கையகப்படுத்தும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த காணி விடுவிக்கப்பட்ட பின்னர் 2027 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புதிய தபால் நிலைய கட்டடத்தை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவரின் எச்சரிக்கையை அரசாங்கம் அலட்சியம் செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நெருக்கடிகள் காரணமாக நாட்டின் பொதுமக்கள் பெரும் பொருளாதார மற்றும் வாழ்வாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போதைய பண்டிகை காலத்தில் இந்த நெருக்கடி மக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதித்துள்ளதாக சுஜித் சந்திய பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்கனவே முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அந்த நேரத்தில் அரசாங்கம் அதனை பொருட்படுத்தவில்லை எனவும் தற்போதைய சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்மொழிந்த அதே நடவடிக்கைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர்களை பாதுகாக்க தாம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் களநிலவரம் சவாலானதாகவே தொடர்கிறது. குறிப்பாக டிட்வா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகள் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிப்புகளுக்குள்ளாகி 4 மாதங்கள் கடந்தும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் இன்னமும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை வசதிகளின்றி தவிர்க்கும் இவர்களுக்கு நிரந்தர தீர்வு மற்றும் உரிய இழப்பீடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவி வருவது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதேபோன்று மின்கட்டண அதிகரிப்பு நிலக்கரி மோசடியின் காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான மோசடிகளுடன் அரசாங்கத்தால் நீண்ட காலம் பயணிக்க முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமாகாண ரீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படும் இசை போட்டி யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. எதிர்வரும் 11ஆம் 12ஆம் திகதிகளில் குறித்த போட்டிகள் இடம்பெறவுள்ளன. சாபிகா சங்கீத அறிவாலய ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இசை போட்டி எதிர்வரும் 11ஆம் 12ஆம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் சட்டநாதர் கோவிலின் அருகாமையில் அமைந்துள்ள திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் போட்டிகள் இடம்பெறவுள்ளன. வாய்ப்பாட்டு மற்றும் கருவி இசை அடிப்படையில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. வடமாகாண ரீதியில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த இசை போட்டியில் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தமது திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் தனது எஜமானின் பூதவுடலை தாங்கிய வண்டிலை காளை மாடுகள் சுமந்து சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் நறுவிலிக்குளத்தில் இடம்பெற்ற இறுதி ஊர்வலம் ஒன்றில் பூத உடலை காளைகள் சுமந்து சென்றுள்ளன. குறித்த காளைகளின் எஜமான் இயக்கை எய்திவிட்டார். தான் இறந்தால் தனது உடலை காளைகள் பூட்டிய தனது மாட்டு வண்டியிலேயே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது அவரது கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற அவரது இறுதி ஊர்வலமானது அவரது விருப்பத்திற்கேற்றவாறு காளைகள் பூட்டிய வண்டியிலேயே இடம்பெற்றது. எஜமானின் உடலை சுமந்து சென்ற காளைகளின் முகத்திலும் சோக உணர்வு காணப்பட்டது. இந்த சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நீர்கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலை மாணவன் ஒருவன் மற்றொரு மாணவனை காகித வெட்டியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் குறித்து
விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தங்கோட்டுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் பாடசாலையில் நடைபெற்றுள்ளது. வெட்டுக்காயங்களுடன் காயமடைந்த 16 வயது மாணவன் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மாணவனும் சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு மாணவனும் தங்கோட்டுவ பகுதியில் பிரபல பாடசாலை ஒன்றில் ஒரே வகுப்பில் கல்வி பயில்கின்றனர். முதல்கட்ட விசாரணையில் குறித்த இரு மாணவர்களுக்கும் பாடசாலையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்ததாகவும் சம்பவ தினத்தன்று அவர்களுக்கு வன்முறை ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மாணவர்களில் ஒருவன் மற்றொரு மாணவனின் கையை காகித வெட்டியால் வெட்டி காயப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. திருகோணமலையில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள பூநகர் கிராமத்தில் உள்ள மரமொன்றின் கீழிருந்து இன்றைய தினம் காலை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பற்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கி ரவைகள் 694, 61 ரக மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் பியூஸ் 2, மோட்டார் குண்டு சார்ஜர் 6, ஆர்பிஜி குண்டு 1 என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. ஈச்சலம்பற்று காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட ஆயுதங்களை விசேட அதிரடி படையின் உதவியுடன் செயலக்க செய்வதற்கான ஏற்பாடுகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அவர் இன்று காலை நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு செல்லவுள்ளார். பின்னர் அங்கிருந்து மகளுந்து மூலம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் 4 வழிச்சாலை மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்திற்கு செல்லவுள்ளார். பின்னர் வாகனத்தில் நின்றபடி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்து 22 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவுள்ளார். அத்துடன் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 4 வழிச்சாலை வழியாக நெல்லை தாளையூத்துக்கு ஊர்வலமாக செல்லவுள்ளார். பின்னர் அங்கிருந்து திறந்த வாகனத்தில் நின்றபடி தச்சநல்லூர், வண்ணார்பட்டி, முருகன்குறிஞ்சி, சமாதானபுரம், கேடிசி நகர் வழியாக சென்று ஆதரவு திரட்டவுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் இதுகுறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிலை அளிக்கவில்லை. எனினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தமது ராணுவத்திற்கும் கிடைத்த வெற்றி என வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கரோலின் லெவிட் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்ப் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க செய்துள்ளார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற ராணுவ நடவடிக்கை 4 முதல் 6 வாரங்கள் நீடிக்கும் என்று அதிபர் தொடக்கத்திலேயே கூறியிருந்ததை லெவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 38 நாட்களில் அமெரிக்கா தனது முக்கிய ராணுவ இலக்குகளை எட்டி அதற்கும் மேலான சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் வெற்றி ஈரானுடன் கடுமையான பேச்சுவார்த்தைகளை நடத்த ஜனாதிபதிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. இது நீண்ட கால அமைதி மற்றும் ராஜதந்திர தேர்வுக்கு வழிவகுக்கும் என்று லெவிட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழ் ஊடகருக்கு அச்சுறுத்தல். முல்லைத்தீவில் செய்தி சேகரிப்பில் இடையூறு. முல்லைத்தீவில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வசமுள்ள தபால் நிலைய காணி ஜூன் மாதம் விடுவிப்பு என அரசாங்கம் அறிவிப்பு. சஜித்தின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்யும் ஸ்ரீலங்கா அரசாங்கம். சுஜித் சஞ்சிய பெரேரா குற்றச்சாட்டு. பாடசாலை வகுப்பறையில் மோதலில் ஒருவர் காயம். தென்னிலங்கையில் சம்பவம். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு வெற்றி. வெள்ளை மாளிகை அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.